நீங்க வெறும் ஒரு உடலுடன் இந்த உடல் உலகத்தில் வாழும் மனிதர் மட்டும் அல்ல. நீங்க ஆற்றலால் உருவாக்கப்பட்டவர். மேலும் அனைத்தும் அதிர்வெண் கொண்ட ஆற்றலாக இருக்கும் ஒரு பிரபஞ்சத்தில் வாழ்றீங்க. உங்களுக்கு ஆற்றலை அனுப்பவும் பெறவும் கூடிய திறன் உள்ளது. உங்களுக்கான மிகப்பெரிய சவால்களில் ஒன்று, அனைத்தும் ஆற்றலால் ஆன உலகத்தில் ஒரு ஆற்றல் உயிராக எப்படி வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதாகும். நீங்க பேசும் ஒவ்வொரு வார்த்தையும், நீங்க செய்யும் ஒவ்வொரு செயலும் கூட, சுவாசிப்பது, நடப்பது, சாப்பிடுவது போன்ற எளிய செயல்களிலிருந்து உங்க உணர்வுகளும் சிந்தனைகளின் சிக்கல்கள் வரை அனைத்திற்கும் ஆற்றல் தேவைப்படுகிறது. இந்த உணர்வுகளும் சிந்தனைகளும் நல்லவைகளாக இருந்தாலும் கெட்டவைகளாக இருந்தாலும் தங்களுக்கென்றே தனித்துவமான ஆற்றல் அதிர்வுகளை கொண்டுள்ளன. அவை உங்க அனுபவங்களை வடிவமைக்கவும் உங்களைச் சுற்றியுள்ள உலகில் தாக்கத்தை ஏற்படுத்தவும் முடியும். உங்க அதிர்வுகளை முழுமையாக கட்டுப்படுத்தும் திறனை அடைந்தால் முடிவில்லா வாய்ப்புகள் நிறைந்த ஒரு உலகத்தை நீங்க திறக்க முடியும். உங்களை எப்போதும் ஆற்றலை அனுப்பிக் கொண்டிருக்கும் ஒரு ஒளிபரப்பி போல நினைத்து பாருங்க. நீங்க எப்போதும் பிரபஞ்சத்திற்கு சிக்னல்களை அனுப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த சிக்னல்கள் நீங்க யார் என்பதை பற்றி பிரபஞ்சத்திடம் தெரிவிக்கின்றன. இந்த சிக்னல்கள் மற்ற ஆற்றல் உயிர்கள், நிகழ்வுகள் மற்றும் அனுபவங்களை ஈர்க்கவும் தள்ளிவிடவும் முடியும். உங்க ஆற்றல் உருவம் கோபமும் விரக்தியும் வெளிப்படுத்தினால் உங்க உடல், உங்க வாழ்க்கையும் அதையே பிரதிபலிக்கும். இயல்பாகவே நீங்க எப்படி உணர்றீங்க மற்றும் நீங்க யார் என்பதோடு பொருந்தும் விஷயங்களையே நீங்க ஈர்க்கிறீங்க. நீங்க செல்வமும் வளமும் கொண்ட ஆற்றலை வெளிப்படுத்தினால் உங்க வாழ்க்கையும் அதையே பிரதிபலித்து மேலும் அதிக செல்வத்தையும் வளத்தையும் உங்க வாழ்க்கைக்குள் கொண்டு வரும். அதேபோல் நீங்க எதிர்மறை அல்லது ஒத்திசையற்ற ஆற்றலை வெளிப்படுத்தினால் உங்க நிலைக்கு பொருந்தாத அனுபவங்களை நீங்க தள்ளிவிடுவீர்கள். உங்க அதிர்வு உருவம் அதே போன்ற விஷயங்களை ஈர்க்கிறது என்பதை நீங்க புரிந்து கொண்டவுடன் உங்க வாழ்க்கையில் வேறுபட்ட அனுபவத்தை விரும்பினால் நீங்க அனுப்பும் சிக்னல்களை மாற்ற வேண்டும் என்பது தெளிவாகிறது. வார்த்தைகளில் சொல்வதானால், வேறுபட்ட சூழ்நிலைகள் அல்லது முடிவுகளை ஈர்க்க விரும்பினால் உங்க சிந்தனைகள், உணர்வுகள் மற்றும் மொத்த ஆற்றலை நீங்க அனுபவிக்க விரும்பும் விஷயங்களோடு ஒத்திசைக்க வேண்டும். நீங்க அனுப்பும் சிக்னல்களை விழிப்புணர்வோடு மாற்றுவதன் மூலம் உங்க வாழ்க்கையில் வரும் அனுபவங்களிலும் முறைகளிலும் மாற்றத்தை உருவாக்கலாம். நீங்க நினைப்பதை விட மிகவும் சக்தி வாய்ந்தவர். நீங்க விரும்பும் வாழ்க்கையின் அதிர்வுகளை எப்படி வெளிப்படுத்துவது என்பதை புரிந்து கொண்டால் இந்த உலகத்தை அனுபவிக்கும் உங்க முறையே அடிப்படையாக மாறிவிடும். மேலும் நீங்க உங்க இலட்சிய வாழ்க்கையோடு ஒத்திசைவடைவீர்கள். உண்மையாகவே உங்க சிந்தனைகள் சீரற்ற மன செயல்கள் மட்டும் அல்ல, அவை ஆற்றலையும் அதிர்வுகளையும் தாங்கிக் கொள்கின்றன. நீங்க உருவாக்கும் ஒவ்வொரு சிந்தனையும் உங்க மூளையின் நரம்பணுக்களில் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் ஆற்றலை உருவாக்குகிறது. இந்த ஆற்றல் இயக்கம் அதனுடன் பொருந்தும் அனுபவங்களை உங்க வாழ்க்கைக்குள் இழுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த விசையை உருவாக்குகிறது. அதாவது உங்க சிந்தனைகள் வெளிப்படுத்தும் ஆற்றலும் அதிர்வுகளும் உங்க கவனம் செலுத்தும் விஷயங்களின் சாரத்தை ஈர்த்து வெளிப்படுத்தும் காந்தங்களாக செயல்படுகின்றன. இந்த கொள்கையை புரிந்து கொள்வதன் மூலம் நீங்க விரும்பும் முடிவுகளுக்கு திசை திருப்பப்பட்ட சிந்தனைகளை உருவாக்க முடியும். உங்க சிந்தனைகளின் சக்தியை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையை வடிவமைக்க முடியும். உங்க சிந்தனைகளே உங்க வாழ்க்கையின் கட்டுமான கற்கள். ஒரு பழமொழி உள்ளது, உங்க சிந்தனைகளை கவனியுங்கள், அவை வார்த்தைகளாக மாறும். உங்க வார்த்தைகளை கவனியுங்கள், அவை செயல்களாக மாறும். உங்க செயல்களை கவனியுங்கள், அவை பழக்கங்களாக மாறும். உங்க பழக்கங்களை கவனியுங்கள், அவை குணநலன்களாக மாறும். உங்க குணநலன்களை கவனியுங்கள், அவை உங்க விதியாக மாறும். உங்க சிந்தனைகளே உங்க எதிர்காலத்தை வெளிப்படுத்தும் விதைகள். நீங்க உங்க ஆற்றலை எங்கே செலவிடுகிறீர்கள் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்க கவனம் செல்லும் இடத்திற்கே ஆற்றலும் செல்கிறது. இறுதியில் உங்க ஆற்றலை எங்கு செலுத்த வேண்டும் என்பதை தீர்மானிப்பது உங்களின் கையில் உள்ளது. தேர்வு செய்யும் சுதந்திரம் உங்களிடம் உள்ளது. மேலும் ஒரு முடிவெடுப்பதற்கே கூட ஆற்றல் தேவைப்படுகிறது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு முறை கூறினார், அனைத்தும் ஆற்றலே. உண்மையில் இந்த வீடியோவை பார்க்கவே கூட ஆற்றல் தேவைப்படுகிறது. நாம கவனிக்கும் ஆற்றலே இறுதியில் நமது வாழ்க்கையை வடிவமைக்கிறது. இந்த ஆற்றலை வழிநடத்தவும் நிர்வகிக்கவும் கூடிய சக்தி உங்களிடம் உள்ளது. அதை எங்கு செலுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்க தீர்மானிக்க முடியும். அவ்வாறு செய்வதன் மூலம் உங்க இலக்குகளும் ஆசைகளுக்கும் உங்க ஆற்றலை பயனுள்ளதாக மாற்ற முடியும். உங்க ஆற்றலை கட்டுப்படுத்தும் சக்தி உங்களிடம் இருப்பதை உணர வேண்டும். நீங்க மனசோர்வாக உணரும் போது உங்க மனதை உங்களை உயர்த்தும் விஷயங்களுக்கு திருப்பிவிடலாம். நல்ல மனிதர்களுடன் செலவிடுவதன் மூலம், மகிழ்ச்சி தரும் செயல்களில் ஈடுபடுவதன் மூலம், உற்சாகமளிக்கும் செய்திகளால் உங்களை சுர வைத்துக் கொள்வதன் மூலம் உங்க ஆற்றலை மாற்றலாம். உங்க ஆற்றலை பாதுகாப்பதும் மிகவும் முக்கியம். அதற்காக எல்லைகளை அமைத்தல், எதிர்மறை சூழ்நிலைகள் மற்றும் நிரவிகளை தவிர்த்தல், சுய பராமரிப்பை நடைமுறைப்படுத்துதல் ஆகியவை அவசியம். பிரபஞ்சம் உங்க பக்கம் ஒத்திசைகிறது. உங்க ஆற்றலோடு ஒத்திசைவும் அனைத்தையும் உங்களிடம் கொண்டு வருகிறது.
ஆற்றலின் சக்தியில் நம்பிக்கை கொண்டு அதில் விசுவாசம் கொள்வது உங்க வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை உருவாக்க முடியும். ஆற்றலில் நம்பிக்கை வைக்கும்போது நீங்க பெற தகுதியுள்ளவர் என்பதை உணர்கிறீர்கள். மேலும் பிறருக்கு தாராளமாக கொடுக்கும் திறனும் உங்களிடம் இருப்பதை ஏற்றுக்கொள்கிறீர்கள். கண்களுக்கு தெரிவதை விட வாழ்க்கையில் இன்னும் அதிகம் உள்ளது என்பதை உணரத் தொடங்குங்கள். மேலும் ஒரு பெரிய சக்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நம்புங்கள். எல்லையின்ற அறிவு, புரிதல் மற்றும் அன்பை கொண்ட ஒரு பேராற்றலுடன் இணைந்திருங்கள். ஆற்றலில் நம்பிக்கை வைப்பது உங்கள் நலனில் அற்புதமான மாற்றங்களை உருவாக்கும். உங்க ஆற்றல் ஒத்திசைகிறது. உங்கள் செல்கள் புத்துணர்ச்சி பெறுகின்றன. உங்கள் முழு ஆரோக்கியமும் மேம்படுகிறது. நிராசை, குழப்பம் மற்றும் ஏமாற்றம் போன்ற உணர்வுகள் மறைந்து அமைதி, சமநிலை மற்றும் லேசான உணர்வு அவற்றை மாற்றிக்கொள்கின்றன. உங்க ஆற்றல் தெளிவாகவும் தூய்மையாகவும் மறை நீரோட்டை போல சீராக ஓடத் தொடங்குகிறது. உங்கள் தகுதியும் மதிப்பையும் ஏற்றுக்கொள்கிறீர்கள். மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில் நிலையானதாக மாறுகிறது. ஞானமும் உள்ளார்ந்த அமைதியும் உங்க உள்ளத்தை செழிக்க செய்கின்றன. தெளிவு உங்க சிந்தனைகளில் நிரம்புகிறது. இதுவே ஆற்றலின் ஆழமான தாக்கம். நீங்க அதில் நம்பிக்கை வைத்தால் அனைத்தும் இயல்பாகவே சரியான இடத்தில் அமையும். நீங்க பிரபஞ்சத்தில் நம்பிக்கை வைத்து உங்கள் சொந்த திறமைகளில் விசுவாசம் கொண்டால் உங்க ஆற்றல் சக்தி வாய்ந்ததாகவும் அமைதியானதாகவும் மாறும். ஞானமும் அமைதியும் உங்களிடமிருந்து வெளிப்படும். உங்கள் சிந்தனைகள் நம்பிக்கைகளாக மாறும். உங்கள் கனவுகள் உங்க வாழ்க்கையில் நனவாகத் தொடங்கும். உங்க ஆசைகளில் நம்பிக்கை வைத்து அவற்றை நோக்கி உறுதியான செயல்களை எடுத்தால் உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உருவாக்கவும் நீங்கள் ஏங்கும் அனைத்தையும் அடையவும் முடியும். உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். மேலும் உங்கள் நோக்கத்தை நோக்கி வழிநடத்தும் பிரபஞ்சத்தின் வழிகாட்டுதலில் நம்பிக்கை கொள்ளுங்கள். அப்போது இந்த உலகில் உங்கள் உண்மையான பணி என்னவென்று கண்டுபிடிப்பீர்கள். உங்க கண்களை மூடி உங்களுள் ஓடும் ஆற்றலோடு இணைந்து கொள்ளுங்க. அன்ப உணருங்க, வலிமைய உணருங்க, ஒளிய உணருங்க. நீங்க ஆற்றல். உங்க வாழ்க்கையை உருவாக்கவும் உங்க ஆசைகளை நனவாக்கவும் கூடிய சக்தி உங்களிடம் உள்ளது. நீங்க திறமையானவர், தகுதியானவர், அன்பு பெறுபவர். உங்க மீதும் பிரபஞ்சத்தின் மீதும் நம்பிக்கை வையுங்க. அப்போது உங்க வாழ்க்கையில் அதிசயம் எப்படி மலர்கிறது என்பதை பாருங்க. உங்க சிந்தனைகளை நம்பிக்கைகளாக மாற்ற நம்பிக்கை வைக்கும் செயல்முறையை நீங்க தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். உங்க தேவைகளை பூர்த்தி செய்யும் பிரபஞ்சத்தின் திறனில் நம்பிக்கை வையுங்க. உங்க திறன்கள், ஆசைகள் மற்றும் கனவுகளை ஏற்றுக்கொள்ளுங்க. மேலும் அன்பும் மகிழ்ச்சியும் பெற நீங்க தகுதியானவர் என்பதை உணருங்க. அப்போது நீங்க ஆழமான அமைதியையும் மகிழ்ச்சியையும் வளர்த்து கொள்ள முடியும். நினைவில் கொள்ளுங்க, நீங்க கடலில் ஒரு துளி அல்ல, ஒரு துளிக்குள் இருக்கும் முழு கடலே நீங்க. உங்க அதிர்வுகள் நித்தியத்திற்குள் ஒலிக்கட்டும். உங்க பயணம் முடிவில்லா கண்டுபிடிப்பு, வளர்ச்சி மற்றும் மாற்றத்தால் நிரம்பியதாக இருக்கட்டும். பிரபஞ்சம் உங்க ஒத்திசைவ அதிர்வுகளை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறது. உங்க கனவுகளை விட பெரிய ஒரு வாழ்க்கையை உங்களுடன் சேர்ந்து உருவாக்க தயாராக உள்ளது. உங்க சிந்தனைகள், உணர்வுகள் மற்றும் நம்பிக்கைகளை நீங்க விரும்பும் அதிர்வோடு விழிப்புணர்வோடு ஒத்திசைப்பதன் மூலம் அதற்கேற்ற அனுபவங்களை உங்க வாழ்க்கைக்குள் ஈர்த்து வெளிப்படுத்த முடியும். நீங்க இன்னும் இங்கே இருப்பேன். இந்த பதிவை பகிர்ந்து கருத்து தெரிவித்து எனக்கு ஆதரவு அளித்தால் நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருப்பேன். அது எனக்கு உலகமே போன்ற அர்த்தம் தரும். இந்த நேரத்தை ஒதுக்கியதற்கு நன்றி. உங்களுக்கு மிக அழகான ஒரு நாள் அமையட்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.